இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான பஜன் பாடல் ஒன்று ரொம்ப எனக்கு பிடிக்கும். வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர் உரிமை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. இந்த வார்த்தையானது, இந்த வரியானது இந்த பாடல் முழுக்க ஒழிச்சு கொண்டே இருக்கும். வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும் வலிமை கொண்டது. இயேசுவுடைய வார்த்தை இது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்பது ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை அப்பேற்பட்ட ஒரு வல்லமை கொண்டது. இதுதான் இன்றைய தியானம் சகோதரர்களே. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். மிக அற்புதமான பவுலுடைய வார்த்தை. தீமோத்தேயுவுக்கு சொல்கிற அறிவுரை பாருங்க. மறைநூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. நம்ம கையில் வச்சிருக்கும் பைபிள் அனைத்தும் ஆண்டவரால் உருவானது, அவருடைய தூண்டுதலால் உருவானது. அந்த வார்த்தை கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் அவருடைய வார்த்தை நமக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. சகோதரர்களே, ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. ஒரு வெளிநாட்டில் ஒரு நடந்த நிகழ்வு இது. அது சொல்லியிருக்கிறேன். அது இந்த இன்னைய தியானத்துக்கு இந்த நிகழ்வு பயன்படும் நினைக்கிறேன். வெளிநாட்டில் ஒரு கொடிய குற்றவாளி, அந்த நபர் என்ன இருக்காரு, 7 படிக்கின்ற பெண் குழந்தைகளை பாலியல் குற்றம் செய்து அந்த 7 பெண் பிள்ளைகளையும் கொண்டிருக்கிறார் ஒரு குற்றவாளி. படிக்கின்ற பிள்ளைகள், பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் 7 பிள்ளைகளை அவர் கொண்டிருக்கிறார். அவனுக்கு அந்த அரசாங்கமானது சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டிருக்கிறது, மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அவன் ஜெயிலில் இருக்கிறான். அப்பொழுது சிறை கைதிகளை பார்க்க குரு அடிக்கடி அந்த பக்கம் வழக்கமாக போகிற பழக்கம் உண்டு சிறைக்கு. அப்போ ஒரு பைபிளை எல்லார் கையிலையும் கொடுத்துருக்காரு. அந்த சிறை அந்த ஃபாதர் கொடுத்துருக்காரு உள்ள இருக்கிறவங்களுக்கு. அது இந்த கைதியும் உட்பட இவர் பைபிள் வாங்கியிருக்காரு, படிச்சிருக்காரு. அதில் ஒரு பகுதி இந்த நபருடைய மனசு ரொம்ப ஆழமாக தொட்டிருக்கு. கடவுள் உங்களை மன்னிக்கிறாரு, மன்னிக்க மறுத்த பணியாளர் நீங்களும் மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்க என்று அந்த வார்த்தை ரொம்ப இவருக்கு பிடிச்சிருக்கு. மன்னிப்புங்கிற அந்த வார்த்தை. பிறகு இவர் யோசிச்சிருக்காரு, நாம ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது? 7 பெண் குழந்தைகள் நம்ம கொண்டு இருக்கோம் இல்லையா, நாம் மன்னிப்பு கேட்கலாமே. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த சிறை அதிகாரிகிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் ஒரு லெட்டர் கொடுங்களேன், கடிதம் போஸ்ட் கார்டு கொடுங்களேன், எதுக்கு இந்த மாதிரி நான் செய்ய போகிறேங்க ஐயா, கொடுங்களேன். சரி, கொடுத்துருக்காங்க. அதில் அந்த 7 பெற்றோருடைய விலாசத்திற்கு லெட்டர் போட்டிருக்காரு. என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள் பெண் பிள்ளைகளை எவ்வளோ கற்பனையோட வளர்த்துருப்பீங்க நீங்கள், என்னுடைய தவறான இச்சைக்காக உங்கள் பிள்ளைகள் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கார். இது அந்த பெற்றோர்களை போய் கிடச்சிருக்குது. இந்த கடிதம் அவங்க மனசில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது. பிள்ளை செத்து போச்சு, இனி அந்த பிள்ளை வரப்போவது கிடையாது. இருந்தாலும் அவன் மனசு மாறி மன்னிப்பு, அவன் மனம் திருந்தினான்னா நல்லது சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு ஒரு சிபாரிசு பண்ணுறாங்க. உங்களால் கூடுமானா, இது முடியுமானா அவருடைய மரண தண்டனை என்ன பண்ணுங்க, நீங்கள் சாவு தண்டனையை நீங்கள் குறைச்சி ஒரு 1000 தண்டனை கூட கொடுங்க, நல்லா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுற மனுஷன் நம்ம இது கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த 7 குடும்பங்களும் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு சிபாரிசு பண்ணுறது. அந்த சிறை அதிகாரிகள் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிபாரிசு செய்கிறாங்க. அவன் சிறைகளை வாழ்கின்ற வாழ்க்கையை முற்றுமாக மாறுபடுகிறது. நல்லா திருந்து நல்ல வாழ்க்கை வாழ சிறையில்.
இந்த அரசாங்கமே பார்க்குது. ஓஹோ! அப்ப இந்த செய்தி நாடு முழுவதும் பரவுது. இந்த 7 பெற்றோர் முஸ்லீம் அரசு கடிதம் கொடுப்பது, அவன் நல்ல வாழ்க்கை பெரிய செய்தியாக படுது. அப்போ அந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த நபருக்கு மரண தண்டனையை குறைச்சி அதை ஆயுள் தண்டனையை மாற்றுறாங்க. இப்படியே கொஞ்சம் காலம் போகுது. அவனுடைய வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக அங்கே உருவெடுக்கிறது. சிறையிலேயே தினம் பைபிள் படிக்கிறது, அங்கே சக கைதிகளுக்கு நல்லது சொல்கிறது, நல்ல ஒரு வாழ்க்கை வாழுகிறான் அவன். ஒரு காலம் வருகிறது, எப்போ நம்முடைய தண்டனை நம்ம நாட்டிலோட பாருங்கள், ஒரு நல்ல நாளில் வந்தால் விடுதலை பண்ணுவாங்க பாருங்கள். அதை போல் அவன் விடுதலையும் அந்த நாட்டிலிருந்து பெறுகிறான். பெற்று வெளியே வருகிறான். கடவுளுடைய செய்தியை நாடு முழுவதும் அறிவிக்கும் நற்செய்தியாளனாக அவன் மாறுகிறான். சகோதரர்களே, கடவுளுடைய வார்த்தை வாழ்க்கையே மாற்றியது பாருங்க. நடந்த நிகழ்வு இது ஒரு நாட்டில். கடவுளுடைய வார்த்தை வாழ்வளிக்கக்கூடியது. இன்றைய வாசமே நம்ம மறைநூல் அனைத்தும் அவனுடைய தூண்டுதல் பெற்றுள்ளது. அந்த வார்த்தை வாழ்வை கொடுக்க வல்லது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயு நின்று வரும் ஒவ்வொரு சொல்லாலும் அவனுடைய வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறான். உண்மை இது. நாமும் அவனுடைய வார்த்தை பின்பற்றுவோம். திறந்த பைபிள் படிக்கிறோம். வார்த்தையை மாற்றலையே ஒருதர் மாற்றணும். ஒரு மணியை கண்ணு பார்க்க வாய் உச்சரிச்சா மட்டும் பத்தாது. நாம் பார்க்கின்ற வார்த்தை, நாம் உச்சரிக்கின்ற வார்த்தை உள்ளுக்குள்ளே நுழைய வேண்டும். எம்மாசர்கள் சொல்லுவாங்க பாருங்க, அவர் நம்மோடு ஏசப்பா நம்மோடு உரையாகிற பொழுது நமது உள்ளம் பற்றி எரியவில்லையான்னு எம்மாசர்கள் சொல்லுவாங்க. அவனுடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது அந்த உள்ள பற்றி எறியணும், உள்ளுக்குள் மாற்றம் வரணும். அப்படி வந்தால் நமக்கும் அந்த வாழ்வு, அந்த வார்த்தை, அவனுடைய வார்த்தை வாழ்வதொரு வார்த்தையாக மாறும். மாறாக சும்மா நானும் படிக்கிறேன், நானும் பைபிள் வாசிக்கிறேன் என்று அப்படி இருந்தால் அவனுடைய வார்த்தை நம்மளே பயன் தராது. சகோதரர்களே, இறை வார்த்தை என்னிலே மாற்றத்தை உண்டு பண்ணும், இறை வார்த்தை என் வாழ்க்கைக்கு பாதையாக அமையும் என்ற அந்த நிலையிலே வாசிக்கிற பொழுது நிச்சயம் கடவுள் நம்மிடத்தில் பேசுவார். நான் சந்திப்போம்.